அதிகாரம், ஆபத்து. இந்த ரெண்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? இன்னிக்கு நாம பார்க்க போறது ரெண்டு ரொம்பவே வித்தியாசமான கதைகள். ஒண்ணுல ஒரு ராஜாவோட கோபத்துல இருந்து அதிகாரம் பிறக்குது, இன்னொன்னுல மக்களோட தேவைகள்ல இருந்து உருவாகுது. அப்போ அதிகாரம்னா என்ன? ஆபத்து வரும்போது மனுஷங்க எப்படி அதை சமாளிக்கிறாங்க? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசலாம். முதல்ல ஒரு பொறாமையான உருவான பாட்டை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ஒரு நண்பனோட தலையீடு எப்படி ஒரு உயிரை காப்பாத்துச்சுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் நம்பிக்கையோட ஜபம் ஒரு புதுவிதமான அதிகாரம். கடைசியா இறைமகனோட ரகசியம்னு நம்மளோட இந்த அலசல் தொடரப்போகுது. நம்ம பயணம் ஒரு ராஜாவோட அரண்மனையில் ஆரம்பிச்சு கலிலேயா கடற்கரையில முடிய போகுது. வாங்க ஆரம்பிக்கலாம். கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. தாவீது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி திரும்பி வர்றாரு. ஆனா பாருங்க, அவருக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு தான் அவருக்கு ஒரு பெரிய ஆபத்தையே கொண்டு வரப்போகுது. ஆமா, ஒரு சின்ன கொண்டாட்டம் ஒரு முழு ராஜ்யத்தையே ஆட்டி பார்க்க போகுது. சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார். இது சும்மா ஏதோ பாட்டு வரி மாதிரி தெரியலாம், ஆனா இது ஒரு நேரடி சவால். யோசிச்சு பாருங்க, ஊரே கூடி இப்படி பாடும்போது அரசர் சவுலுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு தடவையும் இந்த பாட்டை கேட்கும்போது தாவீதோட புகழ் மலை மாதிரி உயர்ந்துச்சு. அதே நேரம் சவுலோட மனசுல பயமும் பொறாமையும் விஷம் மாதிரி ஏறிச்சு. இங்க பாருங்க, இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இது ஒரு ராஜாவோட மனசுல இருந்த பாதுகாப்பின்மையோட ஒரு படம். சவுலுக்கு 1000, ஆனா தாவீதுக்கு 10,000, 10 மடங்கு அதிகம். இத சவுலால ஏத்துக்கவே முடியல. இந்த சின்ன ஒப்பீடு தான் அவரோட கோபத்தை ஒரு எரிமலை மாதிரி வெடிக்க வச்சது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் தாவீதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் முன்னாடி நீங்க ஒரு ஹீரோ, அடுத்த நிமிஷமே நீங்க தேடப்படுற ஒரு குற்றவாளி. இதுதான் அதிகாரத்தோட ஒரு முகம். சவுலோட பொறாமை இப்போ கொலைவெறியா மாறிடுச்சு. தன்னோட சொந்த பையன்கிட்டயும் அதிகாரிகள் கிட்டயும் தாவீத கொல்ல சொல்லி உத்தரவு போடுறாரு. இந்த மாதிரி ஒரு இருட்டான சூழ்நிலையில ஒரு சின்ன ஒளிக்கீற்று வருது. அதுதான் நட்பு. அதுவும் எங்கிருந்து தெரியுமா? ராஜாவோட சொந்த மகன் யோனத்தான் கிட்ட இருந்து. இப்போ யோனத்தான் ஒரு பெரிய முடிவு எடுக்கணும். அப்பாவுக்கு விசுவாசமா இருக்கிறதா இல்ல நண்பனுக்கு விசுவாசமா இருக்கிறதா? ரொம்பவே ஆபாயகரமான முடிவு. இது சும்மா ஒரு பிளான் கிடையாதுங்க. தன்னோட உயிரையே பணயம் வச்சு தன் நண்பனை காப்பாத்த யோனத்தான் எடுத்த ஒரு துணிச்சலான முயற்சி. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஆபத்து இருக்கு. ஆனாலும் யோனத்தான் கொஞ்சம் கூட பின்வாங்கல. யோனத்தான் இங்க தன் அப்பா கிட்ட கெஞ்சல. மாறா அவரோட மனசாட்சிய தட்டி எழுப்ப சேஷ்ட பண்றாரு. அப்பா, தாவீது உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே, அவன் செஞ்சதெல்லாம் நல்லதுதானே. பிலிஸ்தீனை ஜெயிக்க தன்னோட உயிரையே பணயம் வச்சான். அப்படிப்பட்ட ஒரு நிரபராதிய கொல்றது பெரிய பாவம் இல்லையா? அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆயுத மாதிரி பயன்படுத்துறாரு. ஒரு நிமிஷத்துக்கு நியாயம் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஒரு மகனோட நேர்மையான வார்த்தை ஒரு ராஜாவோட கொலவெறிய நிறுத்தியிருக்கு. ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனா இந்த அமைதி நிஜமாவே நீடிக்குமா? சமாதானங்கிறது சில சமயம் ரொம்ப பலவீனமானதா இருக்குது. பொறாமை இருக்கே, அது ரொம்ப பிடிவாதமான ஒரு எதிரி. அதனால தாவீதோட கதை இதோட முடியல. இது ஒரு சின்ன இடைவேளை மட்டும்தான். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல கையறு நிலையில, அதாவது நம்மால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல்ல இருந்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவோம்? தாவீது மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்தா நம்ம மனசு எதை நோக்கி ஓடும்? இது பயத்துக்கும் நம்பிக்கைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய யுத்தம். நீங்க எந்த பக்கம் நிப்பீங்க? ஆபத்து நம்மள சுத்தி இருக்கும்போது நம்மளோட பதில் என்னவா இருக்கும்? இது வெறும் ஒரு மண்ஷாட்டு கிடையாது, இது ஒரு பிரகடனம். பயத்தை விட நம்பிக்கை ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்ற ஒரு அசைக்க முடியாத அறிக்கை. சுத்தி என்னதான் ஆபத்து இருந்தாலும் என்னோட பாதுகாப்பு மனுஷங்க கையில இல்ல அப்படிங்கிற ஒரு தைரியமான குரல் இது. இந்த வார்த்தைகளை கேளுங்க. இதுல நம்பிக்கைய தவிர மத்த எல்லாத்தையும் இழந்த ஒரு மனுஷனோட வலியும் உறுதியும் தெரியுது. குறிப்பா அந்த கடைசி வரி, சாதாரண மனிதர்கள் எனக்கு என்ன செய்துவிட முடியும்? இந்த கேள்வி இருக்கே, இது பயத்துக்கு மேல நம்பிக்கை ஜெயிச்சதோட ஒரு வெற்றி முழக்கம். சரி, இப்போ நாம கதைய அப்படியே மாத்தி முற்றிலும் வேற ஒரு காட்சிக்கு போகலாம். வாளால் வர அதிகாரத்திலிருந்து அன்பால உருமாகிற அதிகாரத்துக்கு. இங்க ஆபத்துங்கிறது ராஜாவோட கோபம் கிடையாது, ஆனா மக்களோட கட்டுக்கடங்காத அன்பு. ஆமா, அதுவும் ஒரு விதமான அழுத்தம் தானே. இங்க பாருங்க, இது சும்மா ஒரு கூட்டம் இல்ல, இது ஒரு இயக்கத்தோட ஆரம்பம். எப்படியாவது குணமாகிட மாட்டோமாங்கிற ஏக்கத்தோட மக்கள் அலையலையா திரண்டு வர்றாங்க. இது ஒரு புதுவிதமான தலைவரோட எழுச்சிய காட்டுது. இதெல்லாம் வெறும் ஓர்பேர்கள் இல்ல, ஒரு செய்தியோட வீச்சுக்கு இது ஒரு அசைக்க முடியாத சாட்சி. பாருங்க, கலிலேயா, யூதேயா, எருசலேம், ஏன் யோர்தானுக்கு அந்த பக்கம் இருந்தும்
தீர் சீதோன் பகுதியில் இருந்தும் கூட மக்கள் வந்திருக்காங்க. அவரோட புகழ் எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னு இது காட்டுது. அந்த இடமே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. மக்கள் அவரை தொடுறதுக்காக முண்டியடிச்சு வர்றாங்க. ஆனா இந்த குழப்பத்துக்கு நடுவுல இயேசு ரொம்ப அமைதியா இருக்காரு. அவர் தன்னோட அதிகாரத்தை வச்சு மக்களை கட்டுப்படுத்த நினைக்கல. அதுக்கு பதிலா ரொம்ப எளிமையா, எனக்கு ஒரு படகு ரெடியா வைங்க, கூட்டம் ரொம்ப நெருக்காம பாத்துக்கலான்னு ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன் சொல்றாரு. இதுதான் அந்த வித்தியாசமான அதிகாரம், பலப்பிரயோகம் இல்லாத பலம். ஆனா இந்த கூட்டத்துல மக்கள் கண்ணுக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் நடக்குது. ஒரு ஆச்சரியமான உண்மை வெளிப்பட போகுது. ஆனா அது மக்கள் மூலமா இல்ல. இதுதாங்க அந்த அதிர்ச்சிகரமான வெளிப்பாடு. மக்கள் எல்லாரும் அவரை ஒரு ஹீலரா, ஒரு குணப்படுத்துறவரா பாக்குறாங்க. ஆனா தீய ஆவிகள் அவரோட உண்மையான தெய்வீக அடையாளத்தை தெரிஞ்சறிஞ்சு பயத்துல அவர் முன்னாடி விழுந்து கத்துது. பாத்தீங்களா, அவரை யாருன்னு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவரை தொட நினைச்சவங்க இல்ல, அவருக்கு பயந்தவங்க தான். இப்போ இந்த 2 கதைகளையும் ஒப்பித்து பாருங்க. 2 தலைவர்கள், ஆனா 2 விதமான அதிகாரம். தாவீதோட புகழ மக்கள் பாட்டு பாடி கொண்டாடினப்போ அது அவருக்கு ஆபத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா இங்க இயேசு தன்னோட தெய்வீக அடையாளத்தை தீய ஆவிகள் வெளிப்படுத்தினப்போ அமைதியா இருங்கன்னு கட்டளையிடுறாரு. ஒன்று புகழை விரும்பும் அதிகாரம், மற்றொன்று புகழை தவிர்க்கும் அதிகாரம். ஒன்று பலத்தால் ஆள நினைக்குது, மற்றொன்று அன்பால். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம வாழ்க்கையில அதிகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அது மத்தவங்க முன்னாடி பகரங்கமா காட்டிக்கிறோமா, இல்ல சரியான நேரத்துக்காக அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. உண்மையான சக்தி எதுல இருக்கு? சத்தமா சொல்றதுலயா, இல்ல அமைதியா செயல்படுறதுலயா? முடிவு உங்க கையில.